ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில இவ்வளவு நல்ல மனிதர்கள் எல்லாம் இருக்காங்களா, நிஜமாவே இவங்களை சுத்தி தான் நம்ம வாழ்றோமா அப்படின்னு சில விஷயங்கள் நம்மளை சுத்தி நல்லதா நடக்கும் போது நமக்கு தோணும். அப்படி ஒரு இன்சிடென்ட் என் ஃப்ரெண்டுக்கு ரீசெண்டா நடந்துச்சு. இந்த விஷயத்த மறக்காம வீடியோஸ்ல ஷேர் பண்ணு. மனுஷன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ரொம்பவே கம்மியாயிட்டு இருக்கிற நேரத்துல இப்படியெல்லாம் சில விஷயங்கள் நமக்கு நடக்குது அப்படிங்கும் போது ஏதோ ஒரு நம்பிக்கை இந்த லைஃப் மேல எக்ஸ்ட்ராடினரியா நமக்கு வருது அப்படின்னு சொன்னா, என் ஃப்ரெண்டோட பொண்ணு ரீசெண்டா நடந்த 10th எக்ஸாமினேஷன்ல நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தா. 97% வாங்கியிருந்தா. ஆல்மோஸ்ட் 4 சப்ஜெக்ட்ல சென்டம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மார்க் வாங்கி பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவங்க இருக்கிறது ஒரு நார்மலான டவுன்ல ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டு இருந்தா. இங்கே படிக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்கூல்ஸ்ல போய் சிட்டிஸ்ல படிச்சா அப்படின்னா அவளுக்கு அந்த காம்படிஷன் நல்லா தெரியும். 11th and 12th நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அப்படின்னா ஒரு பெரிய காலேஜ்ல சீட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இங்கே படிக்கிறத விட அங்கே படிச்சா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணியிருந்திருக்கா, இங்கே அவள் படிச்சுட்டு இருந்த அதே ஸ்கூலில் ஒரு 10,000 கட்டி ஒரு அட்மிஷன் போட்டாச்சு. பட் இருந்தாலும் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணாமல் சரி எதுக்கும் அங்கேயும் போய் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு நம்மளால முடியும் அப்படின்னா ஒரு அட்டம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்க இருக்கிறதுனால அடுத்து ஒரு குழந்தைக்கும் அவங்க ரெடி ஆகணும் இன்னொரு 2 இயர்ஸில். இதையெல்லாம் யோசிச்சுட்டு மென்டலி அவ்வளோ பணத்துக்கெல்லாம் தயாராக இல்லை. ஒரு மிடில் கிளாஸ் செக்மெண்ட், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் போய் சீட் கிடைச்சிது அப்படின்னா அப்புறம் யோசிச்சுக்கலாம், ஒரு சீட்டை மட்டும் பிளாக் பண்ணிட்டு வந்துருவோட்டு தான் போனாங்க. ஹார்ட்லி கையில் ஒரு 30,000 to 40,000 மட்டும் கையில் வச்சுட்டு அங்கே போனதுக்கப்புறம் சீட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லிட்டு சரி ஒரே ஒரு சீட் அவைலபிள் இருக்கு, வேணா சேர்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. டெட்லைன் அன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே 2.55 lakhs 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே கட்டி ஆகணும், இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அவ்வளோ அமௌண்ட்டுக்கெல்லாம் தயாராக போகவே கிடையாது. இதையெல்லாம் தாண்டி சேர்த்துறமா இல்லையா அப்படிங்கிற முடிவுக்குமே அவங்க வர கிடையாது. ஆனால் இவங்க கூட உட்காந்துட்டு இருந்த இன்னொரு கோ-பேரண்ட் இவங்க கூட பேசிட்டு இருந்திருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு வேற ஸ்கூல்ல சீட் வாங்கியாச்சு. பட் இருந்தாலும் இதுவும் ஒரு நல்ல ஸ்கூல்னு சொல்லிட்டு சரி செக் பண்ணி பார்த்துக்கலான்னு உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு மட்டும்தான் இருந்திருக்காங்க. இவங்க இந்த டைம் ஃப்ரேம் எல்லாம் கரெக்டாக சாயங்காலத்துக்குள்ள பே பண்ணணும், இல்லைன்னா சீட் இல்லை அப்படின்னு எல்லாம் சொன்னதுக்கப்புறம் பாப்பாவோட மார்க்ஸ் எல்லாம் அவர் கேட்டுட்டு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவரோட டெபிட் கார்டு எடுத்துட்டு போய் அந்த ஃபீஸை கட்டிட்டாராம். இவங்க கிட்ட கேட்க கூட இல்லையா ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. படிக்கிற பொண்ணு எந்த சான்ஸையும் மிஸ் பண்ண வேண்டாம், அந்த பணத்தை அவரே பே பண்ணிட்டாரு. முன்ன பின்னே யாருன்னே தெரியாத ஒரு மனுஷன் நமக்காக இவ்வளவு பணத்தை ஒரு செகண்ட்ல யோசிக்காம பே பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவங்களும் பணத்தை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு திருப்பியும் கொடுத்துட்டாங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நானும் ஃப்ரெண்டு பேசிக்கிட்டோம். ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்துச்சுன்னா யாருனாலையும் தடுக்க முடியாது, அது கட்டாயம் நடந்தே தீரும். 2வது முடியாது அப்படின்னு ஆரம்பத்திலேயே முடிவுக்கு வராம கடைசி வரைக்கும் போராடி பார்த்துடணும். கடைசி நிமிஷத்துல கூட ஏதாவது ஒரு ட்விஸ்ட் நம்ம லைஃப்ல நடக்கும். இவ்வளவு பெரிய விஷயத்த அசால்ட்டா ஒருத்தர் செஞ்சிருக்காரு அப்படிங்கும் போது இவ்வளவு நல்லவங்க எல்லாம் நம்மளை சுத்தி இருக்காங்களா அப்படின்னு எனக்கு யோசிச்சு ஒவ்வொரு தடவையும் பிரமிக்க வைக்குது இந்த விஷயம்.